பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். டிஎன் போல்ஸ் 2026ல இப்ப நம்ம பார்க்க போற தொகுதி பெரம்பூர். சென்னையோட மிக பழமையான தொகுதிகள்ல ஒண்ணு பெரம்பூர். கூலி தொழிலாளர்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் நிரம்பிய தொகுதி இது அப்படின்னே சொல்லலாம். பெரம்பூர் ரயில் நிலையம், ரயில் பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய ஐசிஎஃப் பணிமனை, இது எல்லாம் இந்த தொகுதியோட அடையாளமா இருக்கு. இந்த தொகுதியில சென்னை மாநகராட்சியில இருக்கக்கூடிய 7 வார்டுகள், மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசர்பாடி பார்வதி நகர், இந்த பகுதிகள் எல்லாம் அடங்கி இருக்கு. இந்த தொகுதியோட எம்எல்ஏவா திமுகவை சேர்ந்த ஆர்டி சேகர் இருக்காரு. இந்த தொகுதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி 1,45,072 ஆண் வாக்காளர்களும் 1,50,696 பெண் வாக்காளர்களும் 92 மூன்றாம் பாலினத்தவர்களும் மொத்தமா 2,95,860 வாக்காளர்கள் இருக்காங்க. 1952ல இருந்து நடந்த தேர்தல்கள்ல இந்த தொகுதியில திமுக 9 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 3 முறையும், அதிமுக 2 முறையும், காங்கிரஸ், சோசியலிஸ்ட் கட்சிகள் தலா 1 முறையும், சுயேட்சை 2 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2019ல இங்க நடந்த இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் வெற்றி பெற்ற ஆர்டி சேகர் 2021 தேர்தல்ல மறுபடியும் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இந்த தேர்தல்ல திமுக வேட்பாளர் 1,05,267 வாக்குகளும், அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் 50,291 வாக்குகளும் வாங்கினாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் முறையா மேற்கொள்ளாததால சின்ன மழையா இருந்தாலும் மழைநீர் தேங்கி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. அப்பப்போ குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வரதால பெரம்பூர் வாசிகள் கடும் சிரமப்படுறாங்க. கழிவுநீர் தேங்கி இருக்கிறதால கொசு தொல்லையோ துர்நாற்றமோ இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. தொகுதியில புதுசா தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்களை கொண்டு வர இந்த தொகுதி எம்எல்ஏ கடுகளவு கூட முயற்சி செய்யல. கேப்டன் காட்டன் கால்வாய், வியாசர்பாடி கால்வாய், வடக்கு தெற்கு கால்வாய்களை முறையா தூர்வாரல. கணேசபுரம் மேம்பால பணியும், எம்ஜிஆர் நகர், ஆர்ஆர் நகரோட குடியிருப்புகளை இடிச்சு கட்டக்கூடிய பணியும் மந்தகதியில நடக்குது. அப்போ என்னதான் செஞ்சாரு இந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ? கணேசபுரம் மக்களோட பல ஆண்டு கோரிக்கையான மேம்பால பணிகள் 126 கோடி ரூபாயில நடந்துகிட்டு வருது. தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா கால்வாய்கள்லயும் தடுப்பு சுவர்கள் மற்றும் தூர்வாரக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு வருது. பாழடைஞ்ச குடிநீர், கழிவுநீர் குழாய்கள் மாற்றப்பட்டிருக்கு. பள்ளிகளுக்கு 60 புதிய கட்டடங்கள், 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எஸ்ஐ காலனியில குழந்தைகள் நல மையம் அப்படின்னு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா பூங்காக்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. கொடுங்கையூர் குப்பை கிடங்குல 20.16 லட்சம் டன் குப்பைகளை பயோமைனிங் செஞ்சு அகற்றப்படுது. இந்த தொகுதி மக்களோட நீண்டகால கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தா, கொடுங்கையூர் குப்பை கிடங்க எரிச்சு மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை திட்டத்தின் மூலமா அந்த பகுதியில நிலத்தடி நீர் மாசு, சுற்றுச்சூழல் மாசு மற்றும் பொதுமக்களுக்கு சுகாதார கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா மக்களோட கோரிக்கைகளுக்கு அரசு காது கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கு. சாலை விரிவாக்கம் செய்யணும், குடிநீர், சிறு தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுத்திட புதிய திட்டங்கள் வகுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. திமுகவுல சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் மறுபடியும் சீட்டு கேட்கிறாரு. அதே நேரம் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் நரேந்திரன், வட்ட செயலாளர் பாபு இவங்களும் சீட்டுக்கு முயற்சி செய்யறாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் களமிறங்க வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டில்லி பாபு மெனக்கெடுறாரு. அதிமுகவுல சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் எம்.ஏ. சேவியர் சீட்டுக்கு முயற்சி செய்யறாரு. இப்போதைய சூழல்ல கட்சி கட்டமைப்பு, கம்யூனிஸ்ட் பட்டியலென சிறுபான்மையினர் வாக்கு வங்கியால பெரம்பூர்ல திமுக முந்துது. தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில இந்த முடிவுகள்ல மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. தேர்தல்ல இந்த தொகுதி மக்கள் என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.